ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேட்ச் இருக்கு. டபுள் ஹெட்டர்ல ஒன் ஆஃப் த ஹெட்டர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி நம்ம சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறையாவே இருக்கு. தெரியல டிவல் பிரூவிஸ் வருவாரா என்னன்னு. எல்லாருமே ஃபிட்னஸ் ஆயாச்சு. இன்னைக்கு மேட்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன் ஆனால் பேட்டிங் தான் ஸ்ட்ராங் ஆகும், பவுலிங் ஸ்டில் ஸ்ட்ராங் கிடையாது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டிசி பற்றி பார்க்கலாம். டிசி லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் த்ரில்லர்லேருந்து வராங்க. ஐ மீன் லூசிங் சைடாக வராங்க. பட் அது பெரிய அஃபெக்ட் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் த்ரூ த டோர்னமெண்ட். இன்னைக்கு மேட்ச்லேயும் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. முக்கியமாக சமீர் ரிஸ்வி 2 மேட்ச்க்கு அப்புறம் 3வது மேட்ச் வந்து இதாக இருக்காரு. லைக் என்ன சொல்கிறது, சமீர் ரிஸ்வி வந்து ஆடாமல் விட்டுட்டாரு, டக் அவுட் வேற ஆயிட்டாரு. எனக்கு கேட்டால் அந்த நிதிஷ் ராணாக்கு பதில் அபிஷேக் போரலே இவங்க ஆடலாம். ஏன் நிதிஷ் ராணாவை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிதிஷ் ராணாக்கு பதில் அபிஷேக் போரலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க. மற்றபடி அவங்க டீம் செட்டுங்க. அவங்க டீமில் என்னங்க இல்லை, எல்லாருமே பெஸ்ட் பிளேயர்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க ஆப்ஷன்லேருந்து. கேஎல் ராகுல் வேறு போன மேட்ச் வந்து செஞ்சுரி அடிக்க போய் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு கண்டினியூ ஃபார்ம் ரன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துமணி சங்கா ஒரு பிளாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் வந்து ஒரு 20 பால் ஆடினாரோ 40 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போகிறப்பா அப்படின்னு நிற்பார். அதுக்கடுத்து வரவங்க பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வியாக இருக்கட்டும், டேவிட் மில்லராக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸு விப்ராஜ் நிகம் பேட்டிங் பாருங்க எங்கே வரைக்கும் இருக்குது. குல்தீப் யாதவ் பவுலிங்கில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுவார். லுங்கி இங்கிடி நட்ராஜன் வந்து வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த யாக்கர் நெயில் பண்ணுறதா இருக்கட்டும். லுங்கி இங்கிடி வந்து யாக்கர் மட்டும் இல்லைங்க, அந்த டோலேருந்து ஒரு 10 அடி கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது பால். ஈஸியாக லோக்கப் ஆகி விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸ்லோவில் போட்டு ஸ்லோ பேஸில். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் இல்லாதவங்களுக்கு பெரிய அஃபெக்டே பண்ணலங்க. அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு சேம் டீமோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே சஞ்சு ருத்து ஃபார்முக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து அதிரடியாக காட்டினா தான், பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடினா மட்டும்தான் சிஎஸ்கேவால் ஜெயிக்க முடியும். எப்போன்னா சேசிங்கில். சரி, 2 பக்கமும் அடித்தாகணும். சேசிங் டைமில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 2 பேரும் ஆடிட்டாங்கன்னா கீழே வரவங்க கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஆடி ஜெயிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அட் த சேம் டைம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே போன மேட்ச் அவுட் ஆகிட்டார். தேவையில்லாத ஷாட் ஆடி ரேம் ஷாட் ஆடாமல் பொறுமையாக நின்னாலே அவருக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது, எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் சிவம் துபேவாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி பிரிவிஸ் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். பிரிவிஸ் வந்துட்டா கார்த்திக் சர்மா எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் உள்ள வச்சுருப்பாங்க. போன மேட்ச் நல்லாவே ஆடினார். பவுலிங் இன்னும் கொடுத்து பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் துபே கடைசியாக ஃபினிஷர் ரோலுக்கு. இதுக்கப்புறம்னா கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், இவங்க நூர் அகமது, ஜாமி ஓவர்டன் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஜாமி ஓவர்டன் கண்டிப்பாக ஆடி ஆகணும் இன்னைக்கு மேட்ச்சில். ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் கொண்டு பெஞ்ச் உட்கார வச்சிடறது எல்லாம் பண்ணிவிட்டு சிஎஸ்கே அப்படி பண்ணி தொலையாதீங்க. ஜாமி ஓவர்டன் கண்டிப்பாக ஆடுங்க. அட் த சேம் டைம் அக்கீல் ஹுசைன் ஆடுங்க. மேட் ஹென்ரியை ட்ராப் பண்ணி தொலைங்க. அக்கீல் ஹுசைன் ஆடி பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வாங்க. அக்கீல் ஹுசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கீல் ஹுசைனை கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் பவுலிங்கில் முக்கியமாக ராமகிருஷ்ணா கோஷியோ இல்லை குர்ஜப்ஜீத் சிங்கோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இனிஷியல் ஃபேஸில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லா பவுலர்ஸும் கொடுத்து அடி வாங்குறாங்க, இவங்களும் கொடுத்துப்பாங்க. அடி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பவுலர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டாங்களான்னு கேட்டாங்கன்னா இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ராமகிருஷ்ணா கோஷ் வந்து டெத்லேயும் போடுவார். அட் த சேம் டைம் கொஞ்சம் பேட்டிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ராமகிருஷ்ணா கோஷை வந்து ஆட வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது நமக்கு. அந்த பவுலிங்கை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. முக்கியமாக ருத்ராஜ் கெய்க்வாட் சீமர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி பார்க்கணும், வேறு வழி இல்லை. முக்கியமாக பிரசாந்த் வீரை வந்து நீங்கள் வந்து ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே ட்ரை தான். ஏன்டா இவ்வளோ ட்ரை சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு. ட்ரையே பண்ணாமல் நீங்கள் வந்து ஏதோ சேம் டீமே ஆடுறோம். நீங்கள் தோனி கிடையாது, சரியா? நான் தோனியை பற்றி பேசுறது இது பண்ணக்கூடாது. தோனி கிடையாது. தோனி வந்து இருக்கிற டீமை வச்சு எப்படி கோப்பப் பண்ணலாமோ பண்ணிட்டு போவார். அப்படி பார்த்தீங்கன்னா தோனி கிடையாது. அவர் முக்கியமாக ஸ்பின்னர்ஸ் தாங்க ட்ரஸ்ட் பண்ணுவார். கிறிஸ் கெயிலுக்கு அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்து விக்கெட் எடுக்கலையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இவங்க சும்மா வந்துட்டு இவங்க வந்து சீமஸில் தான் கொடுப்பேன், அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னா அடி வாங்கிட்டு தான் போவீங்க, லாசிங்கில் தான் போவீங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, இன்றைக்கி அக்கீல் ஹுசைனை கொண்டு வாங்க. ராமகிருஷ்ணா கோஷ் இல்லை குர்ஜப்ஜீத் சிங்கை இம்பேக்டாவது கொண்டு வந்து வச்சு பவுலிங்கை போடுங்கப்பா.
முக்கியமாக இந்த மேட் என்ட்ரி முதல்ல ட்ராப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்து மேட் என்ட்ரி ட்ராப் பண்ணிட்டு அக்யூசன் பவர் பிளே ட்ரை பண்ணி பாருங்கள். அன்சுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்சு ஓகே தாங்க. அவர் ரன்ஸ் லீக் பண்ணார், விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பேட்டிங்லேயே அப்பப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகிறாரு. அதே சமயம் 150 அடி வாங்குறாலும் ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு அந்த ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ராகுல் சௌதரி அடி வாங்கிட்டான்னு தெரியுது, அந்த ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் 2 ஃபாரின் பிளேயர் வச்செல்லாம் போகிறீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இன்றைக்கி எப்படியும் ஜாமி ஓவர்டன், அகிலுதீன், பிரிவிஸ் இவங்க 3 பேர் ஆடினாங்கன்னா விட்டுருங்க. 150க்கு பதில் இவங்க ஸ்ரேயாஸ் கோபாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் அது. நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே எந்த லைனை போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி மேட்ச் சேப்பாக்கத்தில். வின்னிங் சைடுன்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தோணுது. பட் கஷ்டம் தாங்க. டிசி வந்து ரொம்ப பெரிய கண்டெண்டர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான டீம் அவங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிசின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே ஸ்டில் கொஷின் மார்க் தான். பார்க்கலாம் எப்படி போக போகுது மேட்ச் இன்னைக்குன்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸுக்கு. பெல் பட்டனை டிங் டான் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக, ஏன்னா கமெண்ட் பண்ணி தான் டிஸ்கஷன் பண்ண முடியும். சரிங்களா? அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.